ஓய். கெட்ட வார்த்தை அப்படின்றது பாய்ஸும் பேசலாம், கேர்ள்ஸும் பேசலாம். ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான் கெட்ட வார்த்தை. யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ கேர்ள்ஸ் கெட்ட வார்த்தை பேசி ட்ரெண்டிங் ஆகுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுனா நான் ட்ரெண்டிங் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆகுறாங்க. அது நல்லதா கெட்டதா, அதனால் வரக்கூடிய விளைவுகள், அது என்னென்ன பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தம்பி, வாழ்க்கையில் அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும்னு இருக்காம போய் படிச்சு முன்னேற வழியை படுற இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா 10 மில்லியன் வியூஸுங்க இந்த வீடியோவுக்கு. அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதான் சொல்கிறேன். 10 மில்லியன் வியூஸ்னால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ இந்த பொண்ணோட ஐடிக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த பொண்ணு பேர்டு வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தாங்களா இல்லையா, பேர்டு வேர்ட்ஸ் பேசுனதுக்கு அப்புறம் எவ்வளோ ட்ரெண்டிங் ஆனாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. இவங்க பேர் காவியா. எத்தனை ரீல்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களே எடிட் பண்ணி ஏதோ போட்டிருக்காங்க. என்ன கர்மண்டாது. கிரிஞ்சிரா, செம்ம கிரிஞ்சிரா. பாருங்க 63K தான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கு. அடுத்து 56 வியூஸ்ன்னு சொல்லி பெருசாக ஒன்றுமே இல்லை. அதாவது பெருசானா இந்த பொண்ணு போட்ட வீடியோவுக்கு பாருங்கள். இந்த பொண்ணு பேர்டு வேர்ட்ஸ் பேசுனனால தான் ட்ரெண்டிங் ஆனாங்க. அதுக்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம். பாருங்கள், அடுத்து இந்த வீடியோக்கெலாம் வியூஸை பாருங்கள். 1 மில்லியனு, 8 மில்லியனு இந்த வீடியோவுக்கு. சரியா, அதை விட்டுட்டு நீ ஃபீல் பண்ணி சரக்குதம் அடிச்சு வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்பெல்லாம் இருக்காதப்பா. பூ போச்சுன்னா இன்னொரு பூ மலர். இந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நல்லா. இப்போ எப்படின்னா கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுனால அப்படியே ட்ரெண்டிங் ஆகிடுறாங்க. ட்ரெண்டிங் ஆகிட்டு அந்த வீடியோ போய் டெலிட் பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியலை பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. எதுக்கு நான் இவங்க பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, இவங்கள பார்த்தே இன்னொரு பொண்ணு வந்தாங்க, இவங்கள மாதிரியே பேசி ட்ரெண்டிங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கலாம் வாங்க. அந்த பொண்ணு மாதிரியே கெட்ட வார்த்தை பேசி கிளிப்லாம் ரெடி பண்ணி போட்டால் ட்ரெண்டிங் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்க தான் இவங்க. அனுஷா இவங்களோட பேர். என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்க. கண்டவங்களுக்கும் பின்னாடி போகிறதுக்கு பதில் போய் பொழப்ப பாடுறா, நடக்கிற வேலையை பாடுறா அப்படின்ட்டு. இது இந்த தேவை புன்னகை இல்லாமல் பேசுகிறவங்க கிட்டலாம் ஆடியோலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க சரியா. சூத்த மூடிட்டு போடா பொட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் சூத்த மூட்டு போயிடுவான். கிளிப்பு இவங்க ரெடி பண்ண வீடியோ எல்லாமே ஒரு கிளிப்பு. ஏன்னா அதிக நேரம் வீடியோ போட்டால் அவங்க பார்க்குறதுக்கே டைம் ஆயிடும். ஏன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பு 5 செகண்டு 6 செகண்டு 7 செகண்டு இந்த மாதிரி அதுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசி முடித்து அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க. இதை பார்க்குற மீம்ஸ் கிரியேட்டர்ஸோ எவனாச்சும் ஒருத்தன் இந்த வீடியோவை பார்த்து மீம்ஸ் கிரியேட் பண்ணுவான். அதை மனசில் வச்சுட்டு தான் இவங்க இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. ஸ்பெஷல்லாம் அவங்க கிடையாதுடா, இவ்வளோ கூட ஸ்பெஷல் கிடையாது. நீ ஒரு லூஸு கூலடா வேண, அதனால உன் மைண்டுக்கு அவங்க ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி ஒரு மயிரும் கிடையாது சரியா. கெட்ட வார்த்தையை பாய்ஸ் மட்டும்தான் பேசணும், பொண்ணுங்க பேசக்கூடாது அப்படின்னு எதுக்கு தெரியுமா சொல்கிறாங்க? அது தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டேன் இந்த சேனலில், அது ட்ரெண்டிங் ஆயிடுது. நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் வெளியே பப்ளிக்கில். அப்போ என் முன்னாடி என் வீடியோவை பார்த்த ஒருத்தன் வர்றான். ப்ரோ நீங்கள் அன்றைக்கி அந்த வீடியோவில் கெட்ட வார்த்தை பேசுனீங்களே, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் அதை ரொம்ப லைக் பண்ணேன், அது திருப்பி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நான் கேட்பான். அதை பற்றி தான் அவன் பேசுவான். நான் மற்ற நல்ல விஷயம் பேசுனது அது எதையுமே அவனுக்கு தெரியாது. அந்த கெட்ட வார்த்தை பேசுனது மட்டும்தான், அந்த ஒரு செகண்டாக இருக்கலாம் 2 செகண்டாக இருக்கலாம், அந்த சீனை மட்டும்தான் அவன் கேட்பான், கேட்க சொல்லி ரசிப்பான். ஏன்னா
அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் என்ன அது மூலியமாக தான் அவனுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். வார்த்தை பேசி தான் ட்ரெண்டிங் ஆனாங்க. இப்போ இவங்க பப்ளிக்கில் நடந்து போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்களோட ரீல்ஸை பார்த்த ஒருத்தன் அவங்க எதிர்க்க வரான். நீங்கள் தானே அது அந்த பேர்டு வேர்ட்ஸ் பேசுனீங்க, நான் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிலாம் கேட்பான். ஃபோட்டோலாம் எடுத்துப்பான். அப்புறம் அவங்க அந்த பேசின பேர்டு வேர்ட்ஸ் தான் அவனுக்கு தெரியும். மற்றபடி அவங்க நல்ல விஷயம் பேசியிருந்தாங்கன்னா அவனுக்கு அது தெரியாது. இவன் அதை பற்றி கேட்பான். அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி நீங்கள் பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஒரு பையன் கேட்பான். இதெல்லாம் நல்லாவா இருக்குது ஏண்டா நீங்கள் எல்லாம். உங்க அரோரா வந்தாச்சு. ஹாப்பியா எல்லாருமே? நியூ இயர் ஈவென்ட் சேலம் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. அழகு புட்ட ஆரடி சந்தன கட்ட விலை அழகே சொன்ன விலைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சாதித்த பொண்ணுங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிங்க பெண்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. பார்த்தாலே கையெடுத்து கும்பிட தோணும் அவங்களெல்லாம். ஆனால் இவங்கள மாதிரி டேலண்டே இல்லை. சொல்லப்போனால் இவங்களுக்கு டேலண்ட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. இவங்கள எதுக்கு நீங்கள் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அடாடே, இவங்களுக்குலாம் அறிவுன்றது இருக்காடா? கொஞ்சம் கூட இல்லைடா. அதனால தான்டா நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. நீ 399 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி அவங்களோட அந்த தவறான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறல்ல, அதுக்கு பதில் நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிப்பார். அந்த 399 ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் ஏதாச்சும் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு, இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எவனாச்சும் ஒரு பிச்சைக்காரன், சாப்பாடு கஷ்டப்படுறவங்க எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு அந்த சாப்பாடை கொடு. அவன் உன்னை எப்படியே ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த சாப்பாடுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ உன் லைஃப்பில் எவ்வளவோ கெட்ட விஷயம் செஞ்சுருப்ப. ஆனால் நீ பண்ண அந்த ஒரு விஷயம் ஒன்றையே நீ வெறுக்காமல் இருப்ப. நம்ம ஒரு ஹீரோடா, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நீ எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அந்த ஒரு விஷயம் உன்னை மாற்றிடும் நல்லவனா. அதனால தான் சொல்கிறேன்.